இடுப்பு வலிக்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய முதுகுல பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் காயம் இருக்கும். அதாவது நம்ம தண்டோட இருக்குல்ல அதுல. அப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் இடுப்பு வலிக்கு சூடு போட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இது போன்ற ஒரு தவறை செய்யாதீர்கள். இன்றைக்கு மருத்துவம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த காலத்துல போய் நான் சூடு போட்டேன் இடுப்பு வலிக்குன்னு சொல்வது மிக மிக தவறானது. இப்ப இடுப்பு வலி வந்துருச்சுன்னா, நாம ஒண்ணு மாத்திரை மருந்து எடுத்துக்கலாம். அது ஒரு சாதாரண இடுப்பு வலி பிரச்சனைக்கு கேட்கும். ஆனா, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கம்ப்ளைண்ட், ஹெர்னியேட்டட் டிஸ்க், அதே மாரி பார்த்தீங்கன்னா, சியாட்டிக் கம்ப்ரஷன் சொல்லுவோம். இது போன்ற பெரிய பிரச்சனையாக உள்ள இடுப்பு வலிகளுக்கு நீங்க பிசியோதெரபில ட்ரை நீடிலிங் தெரபின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்க குடுப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு சில பயிற்சிகள் செய்ய சொல்லுவோம். இந்த ட்ரை நீடிலிங் சிகிச்சை எடுக்கும்போதே உங்களுக்கு உடனே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வலி குறைஞ்சிரும். சிலருக்கு 100% அன்னைக்கே ஒரே நாள்லயே வலியே இல்லாம போயிடும். அது மாரி இந்த சிகிச்சை முறை இருக்கு. அதே மாரி இல்ல எனக்கு 90% சரியாயிடுச்சு சார் அப்படின்னா, ஒரு 10% வலி இருக்கிறதுக்கு நம்ம சில பயிற்சிகளை முறையாக ஒரு 2 வாரமோ 3 வாரமோ செஞ்சாலே சரியா போயிரும். நம்ம அந்த மசிலை ஸ்ட்ரென்தனிங் பண்ணிடலாம். ஆனா, இதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, சூடு போடுறேன், அதாவது தேவையில்லாத மருந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா, வலிக்கு போய் பச்சை குத்துறாங்க. எங்க? முழங்கால் வலின்னா, முழங்கால் அந்த இடத்துலயே பச்சை குத்துறாங்க. போன வாரம் கூட சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. ஸோ, இது மாரி பார்த்தீங்கன்னா, தவறான சிகிச்சை எடுக்காதீங்க. ஏன்னா, நம்ம உடம்பை பாதுகாக்க வேண்டியது நமது அவசியம். அதே நேரத்தில நம்ம உடம்பை சரியாக வைத்துக்கொண்டாலே இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் அடைய முடியும். உங்களுக்காக எண்மறை மருத்துவர் டாக்டர் எம். காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.